பிதா குமாரன் பரிசுத்த ஆவியின் நாமத்தினாலே நாம் யாவரும் எழுந்து கடவுளை தொழுவோம். நாம் நின்றவாறு பயபக்தியோடு ஆண்டவருக்கு நன்றி செலுத்துவோம். இந்த 7வது மாதத்திலே 2வது வாரத்தில் ஆண்டவருடைய சமூகத்திலே கடந்து வந்து தேவனை மேன்மைப்படுத்த, அவருக்கு நன்றி செலுத்த எங்களை தகுதிப்படுத்தினீர். உள்ளத்தின் ஆழத்திலிருந்து ஆண்டவருக்கு நன்றி செலுத்துகிறோம். கடந்த ஒரு வார காலம் ஆண்டவர் எங்களுடைய வாழ்க்கையில் செய்த நன்மைகளுக்காக, என்னுடைய வாழ்க்கையில் செய்த கிருபைகளுக்காக, என்னுடைய வாழ்க்கையில் செய்த சமாதானத்திற்காக, என்னுடைய வாழ்க்கையில் செய்த விடுதலைக்காக நான் ஆண்டவருக்கு நன்றி செலுத்துகிறேன். என்னுடைய குடும்பத்தை, என்னுடைய பிள்ளைகளை, என்னுடைய உறவுகளை, என்னுடைய சகோதர சகோதரிகளை, என்னுடைய நண்பர்களை ஆண்டவர் சுகபத்திரத்தோடு பாதுகாத்தி, அதற்காக நான் ஆண்டவருக்கு ஸ்தோத்திரங்களை ஏறெடுக்கிறேன். தகப்பனே, நல்ல உணவை தந்தி, நல்ல உடைமைகளை தந்தி, நல்ல இருப்பிடத்தை தந்தி, ஆண்டவருடைய நாமத்தை மேன்மைப்படுத்தக்கூடிய கிருபைகளை தந்தி, இந்த ஆலயத்திலே நின்று நன்றி செலுத்தக்கூடிய பாக்கியத்தை தந்தி, என்னுடைய இருதயத்தை அறிகிறவராக ஆண்டவரே, என்னுடைய இருதயத்தின் வாஞ்சையை உணர்ந்து கொள்ளுகிற தேவன் நீர் ஒருவரே. தகப்பனே, எத்தனையோ நன்மைகள் ஆண்டவர் எங்களுடைய வாழ்க்கையில் தந்து கொண்டே இருக்கிறது. எத்தனையோ பிரச்சனைகள் இருந்து விடுதலை தந்தீர், அதற்காக ஸ்தோத்திரம். என்னுடைய வாழ்க்கையில் ஒரு பெரிய மாற்றத்தை கொடுத்தீர், அதற்காக நன்றி. உம்மை விட்டு தூரமான போன நேரங்கள், உம்முடைய நாமத்தை மேன்மைப்படுத்தாமல் போகிற நேரங்கள், அவற்றிலிருந்து ஆண்டவர் எங்களுக்கு மன்னித்து எங்களுடைய வாழ்க்கையில் ஒரு மேலோக்கத்தை ஆண்டவர் தரும்படியாக தேவனுக்கு நன்றி செலுத்துகிறோம். நல்ல வேலை வாய்ப்புகளை தந்தி, ஆண்டவரே நல்ல கிருபைகளை தந்தி, வாகனத்திலே போகிற பொழுது வருகிற பொழுது பாதுகாத்தி, என்னுடைய பிள்ளைகள் பள்ளிக்கூடங்கள் கல்லூரிக்கு சென்று மறுபடியும் இல்லத்தில் வருவதற்கு உதவி செய்தி நன்றி செலுத்துகிறோம். என்னுடைய தேவை என்ன என்பதை உணர்ந்து ஆண்டவரே அந்த தேவைகளை வாக்கிய செய்தி, அதற்காக நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவரே, என்னுடைய வாழ்க்கையை
உம்முடைய இரத்தத்தினால் கழுகி சுத்திகரித்து பாவமில்லாத வாழ்வு வாழ ஆண்டவர் என்னை தகுதிப்படுத்தும். தகப்பனே, ஒருவேளை என்னுடைய பார்வையோ, ஒருவேளை என்னுடைய பேச்சினாலோ, ஒருவேளை நான் பேசுகிற பேச்சு மற்றவர்களுக்கு வேதனை கொடுத்திருக்கவே ஒரு விசையாய் மன்னியும். என்னுடைய தவறை உணர்ந்து நான் ஆண்டவருடைய சமூகத்திலே கெஞ்சுகிறேன். என்னுடைய பாவத்தை மன்னியும், என்னுடைய தவறை மன்னியும். நான் செய்த எல்லா பாவ வழிகளை ஆண்டவர் மன்னித்தருளும். அவர் சொல்லுகிறார், பாவிகளின் பிரதான பாவி என்று. ஆண்டவரே, நான் பாவி, என்னை மன்னியும் என்று ஆண்டவரிடத்திலே முழு இருதயத்தோடு நாம் கேட்கிற பொழுது அவர் ரத்தத்தால் நம்மை சுத்திகரிப்பார். எவருடைய மீறுதல் மன்னிக்கப்பட்டதோ, எவருடைய பாவம் மூடப்பட்டதோ அவன் பாக்கியவான் என்று வேதம் சொல்லுகிறது. தேவ சமூகத்திலே நாம் நின்று கொண்டு ஆண்டவருடைய சமூகத்திலே மேன்மைப்படுத்தும்படியாக கெஞ்சுகிற வேளை அவர் நம்முடைய வாழ்க்கையில் ஒரு பெரிய மேன்மையை தருவார். பாவத்தின் சம்பளம் மரணம். ஆண்டவரே, என்னை மன்னியும். உமக்கு முன்பாக நான் பாவம் செய்தேன். இனிமேல் உம்முடைய குமாரன் என்று சொல்லுவதற்கு நான் தகுதி உடையவன் அல்ல. ஆண்டவரே, உம்முடைய இரத்தத்தினால் கழுகி சுத்திகரியும். இரத்தமானது என்னுடைய வாழ்வை மாற்றும். ஒருவேளை நான் தவறுக்கு அடிமைப்பட்டவனாக, போதை பழக்கத்திற்கு அடிமைப்பட்டவனாக, ஆண்டவரே உம்மை விரும்புகிற நான் உம்மை விட்டு தூரமாக சென்று கொண்டிருக்கிறேன். ஆண்டவரே, என்னை மன்னியும். ஆண்டவரே, வாலிப பிள்ளைகளை மன்னியும். பாவத்திலிருந்து விடுதலை அடைந்து கொள்ள வேண்டும். ஆண்டவர் நமக்கு கொடுத்த சுகம், ஆண்டவர் நமக்கு கொடுத்த பலன், ஆண்டவர் நமக்கு கொடுத்த ஆசீர்வாதத்தை நாம் இழந்து கொள்ளாதவாறு ஆண்டவருடைய சமூகத்திலே நாம் ஒப்புரவாய் ஆண்டவரே என்னை மன்னியும் என்று கேட்கிற பொழுது நம்முடைய வாழ்க்கையிலே ஒரு பெரிய மாற்றத்தை தருவான். ஆண்டவர் சொல்லுகிறார், உன்னை காக்கும்படி நான் உன்னோடு கூட இருக்கிறேன் என்று. அருமையான சபையே, நம்முடைய பாவங்களை முழுமையாக நாம் ஆண்டவருடைய சமூகத்தை முழங்கால் படியிட்டு என்னுடைய தவறுகளை முழுமையாக ஆண்டவரிடத்திலே சொல்லி நான் ஒப்புரவாக என்னை தகுதிப்படுத்தும். எல்லாரும் ஆண்டவருடைய சமூகத்திலே பாவங்களை அறிக்கை செய்து நாம் ஒப்புரவாகுவோமா? சபையோர் எல்லாரும் முழங்காலில் நின்று சொல்ல வேண்டிய பொதுவான பாவ அறிக்கை ஜெபத்தை நாம் சேர்ந்து சத்தமாக சொல்லுவோம். சர்வ வல்லமையும் மிகுந்த இரக்கமுள்ள பிதாவே, தப்பிப்போன ஆடுகளைப் போல நாங்கள் நம்முடைய வழிகளை விட்டு வலிவி அலைந்து போனோம். எங்கள் இருதயத்தின் யோசனைகளுக்கும் விருப்பங்களுக்கு மிகவும் இணங்கி நடந்தோம். ஒரு பரிசுத்த கற்பனைகளுக்கு விரோதமாய் குற்றம் செய்தோம். செய்யத்தக்கவில்லை செய்யாமல் செய்யத்தகாதவில்லை செய்து வந்தோம். எங்களுக்கு சுகமே இல்லை. ஆனாலும் ஆண்டவரே, தேவரே, எங்கள் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் மூலமாய் மனிதருக்கு அருளி செய்த பற்பல வாக்குத்தத்தங்களின்படியே நிர்வாகியமுள்ள குற்றவாளிகளாகி எங்களுக்கு இறங்கும். தப்பிதங்களை அறிக்கையிடுகிற எங்கள் மேல் பொறுமையாயிரும். பாவத்தின் நிமித்தம் துக்கப்படுகிற எங்களை சீர்படுத்தும்.
மிகவும் இரக்கமுள்ள பிதாவே, உம்முடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாகும்படி நாங்கள் இனி தேவ பக்தியும் நீதியும் தெளிந்த புத்தியும் உள்ளவர்களாய் நடந்து வர இயேசு கிறிஸ்துவின் நிமித்தம் எங்களுக்கு கிருபை செய்தருளும். ஆமென். கர்த்தருடைய ஜெபத்தை ஏறெடுப்போம். பரமண்டலத்தில் இருக்கிற எங்கள் பிதாவே, உம்முடைய நாமம் பரிசுத்தப்படுவதாக, உம்முடைய ராஜ்யம் வருவதாக, உம்முடைய சித்தம் பரமண்டலத்திலே செய்யப்படுகிறது போல பூமியிலேயும் செய்யப்படுவதாக. அன்றைய எங்கள் அப்பத்தை எங்களுக்கு இன்று தாரும். எங்களுக்கு விரோதமாய் குற்றம் செய்கிறவர்களுக்கு நாங்கள் மன்னிக்கிறது போல எங்கள் குற்றங்களை எங்களுக்கு மன்னியும். எங்களை சோதனைகள் பிரவேசிக்க பண்ணாமல் தீமையின்றி எங்களை ரட்சித்துக் கொள்ளும். ராஜ்யமும் வல்லமையும் மகிமையும் என்றென்றைக்கும் உடைமைகளே. ஆமென். வேத பகுதியை வாசிக்கிற பொழுது எழுந்து நிற்போம். வாசிக்க வேண்டிய சுவிசேஷம் மத்தேயு எழுதின சுவிசேஷம் 8ஆம் அதிகாரம் 1 முதல் 5 வசனங்கள் உடைய மத்தேயு 8 1 முதல் 5 வசனங்கள் உடைய. அவர் மலையிலிருந்து இறங்கின போது திரளான ஜனங்கள் அவருக்கு பின் சென்றார்கள். அப்பொழுது குஷ்டரோகி ஒருவன் வந்து அவரை பணிந்து, ஆண்டவரே, உமக்கு சித்தமானால் என்னை சுத்தமாக்க உம்மால் ஆகும் என்றார். இயேசு தமது கையை நீட்டி அவரை தொட்டு, எனக்கு சித்தம் உண்டு, சுத்தமாகு என்றார். உடனே குஷ்டரோகம் நீங்கி அவன் சுத்தமானான். இயேசு அவனை நோக்கி, இதை நீ ஒருவருக்கும் சொல்லாதபடி எச்சரிக்கையாயிரு. ஆயினும் அவர்களுக்கு சாட்சியாக நீ போய் ஆசாரியனுக்கு உன்னை காண்பித்து மோசே கட்டளையிட்ட காணிக்கையை செலுத்து என்றார். இயேசு கப்பர்நகூமில் பிரவேசித்த போது 100க்கு அதிபதி ஒருவன் அவரிடத்தில் வந்து என்பதை எல்லாரும் சற்று நேரம் ஆண்டவரை ஆராதனை செய்வோம். ஆண்டவருடைய நாமத்தை மேன்மைப்படுத்துவதற்கு இதனால் ஆண்டவர் நமக்கு கொடுத்திருக்கின்றார். ஒருபோதும் கைவிடாதவர், நம்முடைய வாழ்க்கையில் மாற்றங்களை தருகிறவர், நம்முடைய வாழ்க்கையில் அனுகிரகங்களை தருகிறவர். என் தகப்பனை நோக்கி பார்ப்போம். உலக வாழ்க்கையிலே நம்மை தகுதிப்படுத்தி நம்முடைய தேவைகளை சந்திக்க, நமக்கு அனுகிரகங்களை தரும்படியாக, நமக்கு ஆலோசனைகளை தரும்படியாக, நமக்கு மகிமை தரும்படியாக இந்த இடத்திலே அழைத்து வந்திருக்கிறார். இந்த பரிசுத்த பூமியில் நின்று கொண்டிருக்கிறார். ஆண்டவருக்கு விரோதமாக எழுப்புவது, ஆண்டவர் கொடுத்த சரீரத்தை அழிப்பதல்லாமல் ஆண்டவருடைய சமூகத்திலே பரிசுத்தமுள்ள ஒரு வாழ்வை நாம் வாழத்தக்கதான கிருபைகளை தரும்படியாக ஆண்டவரிடத்திலே கேட்போம். என் தேவன் கொடுக்கிற சுகம் பெரியது, என் தேவன் கொடுக்கிற அனுகிரகம் பெரியது, என் தேவன் கொடுக்கிற ஆலோசனை பெரியது. அவற்றை விட்டு நாம் தூரமாக செல்லக்கூடாது, அவற்றை விட்டு நாம் தூரமாக செல்லக்கூடாது. ஒரு குடம் தண்ணீர் இருந்தால் அந்த சுத்தமான தண்ணீரிலே அழுக்கு தண்ணீர் கலக்கிற பொழுது அந்த தண்ணீர் முழுவதும் அழுக்காகி விடுகிறது. என்னுடைய வாழ்க்கையில் பாவம் ஏற்படுகிற பொழுது என்னுடைய வாழ்வு அழிகிறது.
என்னுடைய வாழ்க்கை சீரழிகிறது. என்னுடைய வாழ்க்கையில் ஆசீர்வாதம் கெட்டு போகிறது. ஆண்டவரே, உம்மை நோக்கி நான் கெஞ்சுகிறேன். ஆண்டவரே, உம்மை நோக்கி நான் கெஞ்சுகிறேன். நான் பாவி, நான் தகுதியற்றவன், நான் பலனற்றவன். உம்முடைய அன்பிலே நான் நிலைத்தோங்க வேண்டும். உம்முடைய கிருபையிலே நான் வளர வேண்டும். உம்முடைய வேத அறிவிலே நான் வளர வேண்டும். நான் பெருமையாய் இந்த இடத்தில் நிற்காதவராக ஆண்டவருடைய நாமத்தை மேன்மைப்படுத்துகிற ஒரு நல்ல காலத்தை பெற்றுக் கொள்ளுகிறவனாக, நல்ல நிலத்தில் விதைக்கப்பட்ட ஒரு விதையாக, நான் நல்ல கனி கொடுக்கின்ற ஒரு மரமாக ஆண்டவர் என்னை உயர்த்தும். அதற்கு நான் சாட்சி உள்ளவனாக இருக்க வேண்டும். நான் ஆண்டவரை நேசிக்க வேண்டும். ஆலயத்தை நேசிக்க வேண்டும். பெற்றோரை நேசிக்க வேண்டும். வயோதிபரை நேசிக்க வேண்டும். குடும்பத்தினரை நேசிக்க வேண்டும். அவனமாக காணப்படுகிற பொழுது என்னுடைய வாழ்க்கை மேன்மையாகும். என்னுடைய தவறுகள் மன்னிக்கப்படும். என்னுடைய பாவங்கள் மன்னிக்கப்படும். நான் வளர வேண்டும். ஆண்டவருடைய சமூகத்திலே நான் வளர வேண்டும். ஆண்டவருடைய சமூகத்திலே நான் வளருகிற பொழுது நான் எந்த இடத்தில் சென்றாலும் ஆண்டவர் என்னை உயர்த்துவார். அந்த உயர்வை நோக்கி நாம் செல்ல வேண்டும். கடமைக்காக ஆலயத்துக்கு வருவதோ, கடமைக்காக ஆராதனையிலே பங்கு கொள்ளுவது அல்ல. முழு விசுவாசத்தோடு, முழு கிருபையோடு, முழு நம்பிக்கையோடு என் ஆண்டவர் என்னுடைய வாழ்வை மாற்றுவார். என்னுடைய குடும்பத்தின் தேவைகளை சந்திப்பார். எனக்கு அனுகிரகங்களை தருவார். நான் ஆண்டவருடைய பிள்ளை என்று ஆவியானவருடைய சமூகத்திலே நம்மை ஒப்புக் கொடுக்கிற பொழுது ஆண்டவர் ஒரு பெரிய மாற்றத்தை தருவார். எத்தனையோ பேருக்கு கிடைக்காத இந்த கிருபை, எத்தனையோ பேர் இந்த உலகத்தில் இல்லை. உன்னையும் என்னையும் இந்த உலகத்திலே ஆண்டவர் ஆயுசை கொடுத்து வழி நடத்துகிறார் என்றால் ஆண்டவர் கொடுத்த கிருபை. நோய் இல்லாத ஒரு கிருபையை தந்திருக்கிறார். பலவீனம் இல்லாத ஒரு கிருபையை தந்திருக்கிறார். வல்லமை நிறைந்த ஒரு பாக்கியத்தை தந்திருக்கிறார். அந்த பாக்கியத்திலே நிலைத்திராமல் நாம் வழி தப்பி சென்றால் ஆண்டவர் நம்முடைய வாழ்க்கையை வெட்டி விடுவார். ஆண்டவருக்கு சித்தமுள்ளவனாக இருக்க வேண்டும். என்னுடைய குடும்பம் ஆண்டவருக்கு பிரியமுள்ளதாக, என்னுடைய குடும்பம் ஆசீர்வாத மிகுதியாக, என்னுடைய குடும்பம் வற்றாத நீரூற்றை போல, என்னுடைய குடும்பம் ஆசீர்வாதத்தின் மிகுதியால் ஆண்டவரை ஆர்ப்பரிக்க தேவன் தகுதிப்படுத்தும். ஆண்டவரை நோக்கி பார்த்தோமா? நான் இந்த இடத்தில் வந்திருப்பதின் நோக்கத்தை உணர்ந்து கொள்ள வேண்டும். நான் இந்த இடத்தில் எதற்காக வந்திருக்கிறேன்? நான் ஆண்டவரை ஆராதனைக்காக, நான் மற்றவர்களை பார்ப்பதற்காக அல்ல, உலக சிந்தனைகளை நினைப்பூட்டுவதற்காக அல்ல, என்னை ஆண்டவருடைய கரத்திலே ஒப்புக் கொடுக்கும்படியாக நான் இந்த இடத்திலே வந்திருக்கிறேன். என்னோடு இடைபடும் தேவனை நோக்கி பார்ப்போம். யாரும் பெருமையாய் நின்று கொண்டிருக்கக்கூடாது. எல்லாரும் ஆண்டவரை நோக்கி ஸ்தோத்திரம் செலுத்துவோம். எல்லாரும் ஆண்டவரை நோக்கி ஸ்தோத்திரம் செலுத்துவோம். ஆண்டவரை மேன்மைப்படுத்துவோம். பிதாவே உமக்கு ஸ்தோத்திரம். மகிமையும் மாட்சிமையும் நிறைந்தவரே உமக்கு ஸ்தோத்திரம். விடுதலை தந்தவரே உமக்கு ஸ்தோத்திரம். அன்போடு என்னை வழிநடத்தினவரே உமக்கு ஸ்தோத்திரம். ஆராதனை செய்கிற பொழுது என்னை வழிநடத்தினவரே ஸ்தோத்திரம். கண்ணீரை துடைத்தவரே உமக்கு ஸ்தோத்திரம். தேவைகளை சந்தித்தவரே உமக்கு ஸ்தோத்திரம். சுகத்தை தந்தவரே உமக்கு ஸ்தோத்திரம். சமாதானத்தை தந்தவரே உமக்கு ஸ்தோத்திரம். ஆரோக்கியத்தை தந்தவரே உமக்கு ஸ்தோத்திரம். ஆண்டவரே உமக்கு நன்றி செலுத்துகிறோம். பரிசுத்தரே உமக்கு ஸ்தோத்திரம். பரம கிருபாசனத்தை வீட்டிருக்கிறவரே உமக்கு ஸ்தோத்திரம். ஆண்டவரே உமக்கு ஸ்தோத்திரம். தகப்பனே, எழுதி பிரகாசி ஒளி வந்தவரே உமக்கு ஸ்தோத்திரம். அப்பா, ஆண்டவரே உமக்கு நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவரே உமக்கு நன்றி செலுத்துகிறோம். தகப்பனே, அல்லாஹ் ஓமைகாவும் ஆதியும் அந்தமும் ஒன்றினவர் பிந்தினவர் ஈசாயின் அடியில் யாக்கோபின் சந்ததியுமானவரே உமக்கு நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவரே உமக்கு ஸ்தோத்திரம். கல்வாரியின் சிலுவையிலே எனக்காக சிந்தின அந்த இரத்தத்தினாலே ஆண்டவருடைய பாவங்களை மன்னித்தீர். எனக்காக ஸ்தோத்திரம். என்னுடைய தேவைகளை சந்தித்தவரே, என்னுடைய பலவீனத்தை மாற்றியவரே, என்னுடைய கண்ணீரை மாற்றியவரே,
உமக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். இந்த நேரத்தில் ஆண்டவரை துதிக்கக்கூடிய பாக்கியத்தை, இந்த நேரத்தில் ஆண்டவரை மேன்மைப்படுத்தக்கூடிய பாக்கியத்தை ஆண்டவர் கொடுத்ததற்காக நன்றி. எத்தனையோ தடைகள், எத்தனையோ போராட்டங்கள், எத்தனையோ பாரங்கள் என்னுடைய வாழ்க்கையில் வந்தது. என்னுடைய தவறுகளை மன்னிப்பதற்கான ஒரு நல்ல பள்ளிக்கூடம், என்னுடைய தவறுகளை மன்னிப்பதற்காக, என்னை சீர்படுத்துவதற்காக, என்னுடைய பாவங்களை மன்னிப்பதற்காக கொடுக்கப்பட்ட ஆலயம், அதிலே நான் கடந்து வந்தது நோக்கம் என்னுடைய வாழ்க்கை மேன்மைப்பட வேண்டும், என்னுடைய கிருபையை நான் அடைந்து கொள்ள வேண்டும், என்னுடைய வாழ்க்கையிலே நான் செழித்தோங்க வேண்டும். ஒலிவ மர கன்றுகளை போல நான் என்னுடைய குடும்பத்தை தாங்கும்படியாக, ஒலிவ மர கன்றுகளை போல என்னுடைய வாழ்க்கை செழித்தோங்க ஆண்டவர் தகுதிப்படுத்தும். ஆவியானவரே, நான் தகுதியற்றவன், ஆண்டவரே நான் பலனற்றவன், வெறும் சாம்பல். என்னுடைய வாழ்க்கை ஆண்டவர் கொடுத்த கிருபை இல்லை என்றால் இந்த இடத்துல எனக்கு நிற்க முடியாது. என்னுடைய வாழ்க்கையில் ஆசீர்வாதத்தை தரவில்லை என்றால் ஆண்டவருடைய சமூகத்திலே நான் நிற்க முடியாது. உங்களையும் என்னையும் அழைத்து வந்தது நோக்கம், நாம் இன்னும் செழித்தோங்க வேண்டும். நீ ஆலயத்திலே செழித்தோங்குகிற பொழுது உன்னுடைய குடும்பத்திலே ஆண்டவர் உன்னை உயர்த்துவார். அன்பு சபையே, ஆண்டவர் கொடுக்கிற நேரத்தை நாம் பிரயோஜனப்படுத்துவோம். ஆண்டவருக்கு கொடுக்க வேண்டிய ஜெபங்களை ஏறெடுப்போம். ஆண்டவரை மகிமைப்படுத்துவோம். ஆண்டவருக்காக நாம் இருப்போம். என்னுடைய உங்களுடைய வாழ்க்கையிலே ஆண்டவர் கேட்கின்ற தருணம், நீ எனக்காக எதை செய்தால் என்று கேட்கிற பொழுது நாம் பதில் இல்லாதவர்களாக அல்லாமல், நான் ஆண்டவருடைய நாமத்தை மேன்மைப்படுத்துவதற்கு ஆவியானவரை தகுதிப்படுத்தினேன், ஆத்ம ஆதாயத்திற்கு என்னை பலப்படுத்தினேன். நான் வேலை செய்கிற இடங்களிலே, நான் படிக்கிற இடங்களிலே, நான் பிசினஸ் செய்கிற இடங்களிலே என்னை சாட்சியாக நீர் வைத்தீர். என்னுடைய ஆவிக்குரிய வாழ்க்கையானது அந்த இடத்திலே சாட்சியாக ஆண்டவர் என்னை பலப்படுத்தினீர். அதற்காக நான் ஆண்டவருக்கு நன்றி செலுத்துகிறேன். தகப்பனே, இறங்கும். எத்தனையோ வேதனைகள் என்னுடைய வாழ்க்கையில் இருக்கிறது, என்னுடைய இருதயத்தில் காணப்படுகிறது. ஆண்டவர் அவற்றிலிருந்து விடுதலை தரும்படியாக ஆவியானவருடைய கரத்திலே என்னை ஒப்புக் கொடுக்கிறேன். பிதாவே, வஸ்திரத்தின் ஓரத்தை தொட்ட பொழுது சுகத்தை தந்தி, கண்ணீரோடு உம்மை கூப்பிட்ட பொழுது சுகத்தை தந்தி. ஒவ்வொரு இல்லத்தின் குழந்தைகள் முதல் பெரியவர்கள் வரை ஆண்டவருடைய இரத்தத்தினால் கழுகி சுத்திகரியும். ஆண்டவரே, எங்களுடைய வாழ்க்கையில் நல்ல பலத்தை நாவியே தான். உம்மை ஆராதனை செய்கிற பொழுது என்னுடைய வாழ்க்கையில் ஒரு மேன்மையே தான். கணவன் மனைவி அன்போடு ஐக்கியத்தோடு குடும்பத்தை கட்டி காக்க ஜெபத்திலே வளர ஆண்டவர் கிருபைதான். சாட்சி உள்ள குடும்பமாக ஆண்டவர் உயர்த்தும். பிள்ளைகள் என்னுடைய பெற்றோருடைய சாட்சி என்னுடைய வாழ்க்கையில் காணப்படுகிறது. அதன்படி வளர கிருபைதான். ஆவியானவரே, வயோதிப தாய் தந்தைமார்கள் ஆண்டவரே, வயோதிப காலங்களிலே ஜெபத்தோடு தன்னுடைய பிள்ளைகளுக்காக, பேர பிள்ளைகளுக்காக, திருச்சபைக்காக ஜெபிக்க ஆண்டவர் உதவி செய்யும். ஆவியானவரே, சாக்கியத்திற்காக காத்திருக்கிறவர்கள் ஆண்டவர் நன்மையின் ஆவியை கொடுப்பீராக. அதிசயங்களை காண செய்வேன் என்று சொன்ன தேவன், கலங்களை விளக்கை போல பிரகாசிப்பேன் என்று சொன்ன தேவன், உடைய பிள்ளைகளுக்கு நன்மைகளை கொடுத்து ஆசீர்வதியும். விடுதலைக்காக காத்திருக்கிற பிள்ளைகள்
கர்ப்பத்தின் கனிகளை ஆசீர்வதியும். அவருடைய தேவைகளை சந்தியும், ஆரோக்கியத்தை கொடும். ஆண்டவர் நல்ல விடுதலைகளை கொடுப்பீராக. அருமையான தம்பிமார்கள், சகோதரிகளுக்காக கல்லூரியிலே படிக்கிற பிள்ளைகள் போக்கிலும் வரத்திலும் ஆண்டவருடைய கிருபை கூட இருக்கட்டும். பெற்றோர் சொல்லுகிறதை கேட்டு அதன்படி நடந்து கொள்ள வேண்டும். தனிமையில் முடிவெடுக்கிற காலத்தை நோக்கி அல்ல, ஆண்டவருடைய சித்தத்தை உணர்ந்து பெற்றோர்கள் சொல்லுவதை கேட்க கிருபை தாரும். போதைக்கு அடிமையாகாமல், ஆண்டவரை தவறான வழியில் செல்லாமல் ஆண்டவருக்கு பிரியமுள்ள பிள்ளைகளாக மாற வேண்டும். என்னுடைய சபையின் பிள்ளைகள் ஆண்டவருடைய சித்தத்தை உணர்ந்தவர்களாக ஆவிக்குரிய வாழ்க்கைகளை எழுதி பிரகாசிக்க வேண்டும். மற்றவர்களை குறை சொல்லுகிறவாறு நடந்து கொள்ளாதவாறு, மற்றவர்களை ஏளனமாக பார்க்காதவாறு, பிள்ளைகள் ஒலிவ மர கஞ்சிகளை போல வானத்தை நோக்கி வளர வேண்டும். அவருடைய குடும்பங்கள் ஆசீர்வதிக்கப்பட வேண்டும். ஆண்டவரே, அவர்களை சந்தியும். தகப்பனே, போதைக்கு அடிமையாகி ஒவ்வொரு இல்லங்களிலே காணப்படுகிற சூழ்நிலைகள், தவறான கண்ணோட்டங்கள், கஷ்டமான சூழ்நிலைகள், ஆண்டவர் அவற்றிலிருந்து விடுதலை தாரும். அப்படிப்பட்ட சூழ்நிலைகளை மாற்ற செய்தவர்களும் ஆண்டவரே, கூலி வேலை செய்கிற பிள்ளைகள், கொத்தனார் வேலை செய்கிறவர்கள், விவசாயம் செய்கிறவர்கள், பால் வியாபாரம் செய்கிறவர்கள், வாகனத்தை ஓட்டுகிற பிள்ளைகள், மீன் வியாபாரம் செய்கிற பிள்ளைகள், இதர பணி செய்கிற பிள்ளைகள், அரசு துறைகளிலே பணியாற்றுகிறவர்கள், முந்திரி தொழிற்சாலைக்கு செல்லுகிறவர்கள், ஹோட்டல் நடத்துகிறவர்கள், சின்ன வியாபாரங்கள் நடத்த செய்கிறவர்கள், ஒவ்வொருவரையும் சந்தியும். ஆண்டவர் ஆரோக்கியத்தை கொடுப்பீராக. அவர்களுக்கு உரிய திறமையின்படி ஆண்டவர் பலப்படுத்துவீராக. தகப்பனே, வெளிநாடுகளில் இருக்கிற பிள்ளைகள் நல்ல வேலை வாய்ப்புகளை கொடுங்க. எந்த இடத்தில் இருந்தாலும் ஆண்டவர் அவர்களை ஆசீர்வதிக்கும்படியாக அவருடைய தேவைகள் சந்திக்கப்பட ஆண்டவர் கிருபை தாரும். எந்த துறையானாலும் அவர்கள் செய்கிற காரியங்களை 30, 60, 100 பலிக்கு பெருக செய்யும். எந்த இடத்தில் சென்றாலும் ஜெபத்தோடு செல்ல கிருபை தாரும். ஆண்டவரை பலவீனத்தோடு காணப்படுகிற ஒவ்வொருவருக்காக ஆண்டவர் சுகத்தின் ஆவியை கொடுப்பீராக. ஆண்டவரே, 160 வேலைக்காரனுக்கு சுகத்தை கொடுத்த தேவன், ஆண்டவரை பலவீனத்தோடு காணப்படுகிற ஒவ்வொருவருக்கும் ஆண்டவர் விடுதலை கொடுப்பீராக. கேன்சர் நோய்களினால், கட்டிகளினால், ஆண்டவரை உடலில் ஏற்படுகிற அநேக பலவீனங்கள், ஆண்டவரே தாங்க முடியாத வேதனை, என்னை மன்னியும் ஆண்டவர் விடுதலை தாரும் என்று ஆண்டவரே அநேக நபர்கள் அல்லது ஜெபித்து வருகிறார்கள். ஆண்டவரை அப்பேற்பட்ட சூழ்நிலைகள் மாறட்டும். என் தேவனுடைய வல்லமை இறங்கட்டும். என் தேவன் எனக்காக சிந்தின இரத்தத்தினால் கழுவி ஆண்டவர் சுகத்தை கொடுப்பீராக. ஆண்டவரே, எங்களுடைய சபை பலிக்கு பெருக வேண்டும். இந்த தேசத்திலே தினத்திலே ஆண்டவர் ஆரம்பிப்பதற்கு தேவன் கொடுத்த கிருபைகளுக்காக ஸ்தோத்திரம். இந்த சபையை கட்டுவதற்கு உழைத்த ஜெபித்த ஒவ்வொருவருக்காக ஆண்டவருடைய கரத்திலே நாங்கள் ஜெபிக்கிறோம். அப்பா, சபையை வெறுமையாக விட்டுவிடக்கூடாது. ஆண்டவரே, இந்த சபையிலே ஜெபிக்கின்ற ஜெபங்கள் கேட்கப்படுகிறது. இந்த தேசத்திலே ஆண்டவர் ஒரு ஆசீர்வாதத்தை, ஒரு வற்றாத நீரூற்றை ஆண்டவர் கொடுத்திருக்கிறேன். அதிலே நான் உறுதியாக இருக்க ஆண்டவர் என்னை தகுதிப்படுத்து. பரிசுத்த பிதாவே, சபை பாகுபாடின்றி ஆண்டவரை கடந்து வந்தவர்கள், இந்த சபைக்காக ஜெபித்தவர்கள், கொடுக்கிறவர்கள் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதியும். ஆண்டவரை ஒவ்வொரு குடும்பத்தை கட்டி எழுப்பும். தொழில் செய்வதற்கு முயற்சி எடுக்கிற பிள்ளைகளை ஆண்டவர் வாய்க்க செய்வீராக. புதிய வழியை ஆண்டவர் காண செய்யும். நான் தேவனை விட்டு தூரமாக செல்லாமல், ஆண்டவரை நான் செய்த பாவங்களை மன்னித்து ஆண்டவர் என்னை பலிக்கு பெருக செய்யும். நல்ல அரசு வேலைகள் கிடைக்க செய்யும். அநேக ஊழியர்களை எழுப்பும்.
அநேக பிள்ளைகள் இந்த இடத்திலே ஜெபத்திலே ஆவிக்குரிய வாழ்க்கையிலே நன்மைகளிலே ஆண்டவர் உயர்த்துவீராக. ஆண்டவரே, எங்களுடைய ஸ்தாபனத்திற்காக ஸ்தோத்திரம். ஸ்தாபனத்தை ஆசீர்வதியும். மலைவாழ் ஊழியர்கள், கிராம ஊழியர்கள், திருச்சபை ஊழியர்கள், கன்வென்ஷன் ஊழியர்கள், ஆர்பனேஜ் ஊழியர்கள், உதவி செய்கிற ஊழியம் ஒவ்வொன்றையும் ஆண்டவர் பலியை பெருக செய்யும். எத்தனையோ மக்கள் பலவீனத்தோடு யாரும் இல்லாத சூழ்நிலைகள் காணப்படுகிறது. அந்த இடத்திலே உடைய பிள்ளைகள் தாங்குகின்ற தருணமாக ஆவியானவர் தகுதி பெறுகிறோம். இந்த திருச்சபையின் வாலிப பிள்ளைகள் செய்கிற வேலைகள் செய்கிற பொழுதும் ஆண்டவருடைய கிருபை அவர்களை தாங்கட்டும். ஆண்டவரே, நல்ல வேலைகள் கிடைக்க வேண்டும். ஆண்டவரே, அவர்கள் படித்த வேலைக்கு படித்த காரியங்கள் நல்ல முறையில் பிரயோஜனப்பட அவர்கள் நல்ல நிலைமைகளுக்கு வருவதற்கு ஆண்டவர் உதவி செய்யும். ஆவியானவரே, உம்முடைய அன்பினால் நடக்கும். குறிப்பாக பெயருக்காக ஜெபிக்கிறோம். உம்முடைய பிள்ளைகள் வாஞ்சையோடு பாடுகிற தருணம் ஆண்டவர் வல்லமையாக பலப்படுத்தும். இசையை வாசிக்கிறவருடைய மகனை பாதுகாத்துக் கொள்ளும். நல்ல தாளத்துகளை கொண்டு திருச்சபை ஒவ்வொரு குடும்பங்கள் சவுண்ட் சிஸ்டத்தை இயக்குகிறவருடைய மகன் அடியேனோடு இந்த சத்தத்தை கேட்டுக் கொண்டிருக்கிற ஒவ்வொருடைய வாழ்க்கையில் ஆண்டவர் ஆசீர்வாதங்களை தரும்படியாக ஜெபிக்கிறோம். தற்பொழுது நாவிகள் ஒருபோதும் எங்களுடைய வாழ்க்கையில் கடந்து வராதவா ஆண்டவர் பாதுகாத்துக் கொள்ளும். உங்களுடைய கருத்திலே நாங்கள் ஒப்புக் கொடுக்கிறோம். இயேசுவின் மூலம் ஜெபிக்கிறோம் நல்ல பரமபிதாவே. ஆமென். ஆண்டவரும் உலக இரட்சகருமான இயேசு கிறிஸ்துவின் இனிதான நாமத்திலே உங்களை வாழ்த்துகிறேன். இந்த நாளிலும் ஆண்டவர் நம்மோடு இடைவிடும்படியாக தெரிந்து கொள்ளப்பட்ட வசனமாவது புலம்பல் 4ஆம் அதிகாரம் புலம்பல் 3ஆம் அதிகாரம் 57வது வசனத்தை ஒருவர் வாசியுங்கள். புலம்பல் 3:57. அனுகி, நான் உம்மை நோக்கி கூப்பிட்ட நாளிலே நீர் அணுகி பயப்படாதே என்று. அருமையானவர்களே, ஆண்டவர் சொல்லுகிறார் பயப்படாதே. பயப்படாதே என்று சொல்லுவதற்கு முன்பாக அணுகி என்று ஒரு வார்த்தை இருக்கிறது. அந்த வார்த்தையை நாம் எப்படி பிரயோஜனப்படுத்துகிறோம் என்பதை நாம் அறிந்து கொள்ள வேண்டும். இப்பொழுது ஒரு சோதனை காலம் வருகிறது. அந்த சோதனை காலத்தை முன் நாம் அறிந்தவர்களாக இருக்கிறோம். வெயில் காலங்கள், மழை காலங்கள் இப்படி அதிகமாக இருக்கின்ற தருணங்களிலே நமக்கு வேலை வாய்ப்புகள் குறைவாக இருக்கும். அப்பொழுது அந்த நாட்களிலே நம்முடைய பொருளாதாரத்தை நாம் எப்படி பயன்படுத்த வேண்டும் என்று நமக்கு ஒரு சிந்தனை இருக்கும். அதே போல எறும்பானது வருகின்ற காலகட்டத்தை முன் அறிந்து கொண்டு அது சற்று உணவை சேமித்து வைக்கின்ற ஒரு குணம் படைத்ததாக காணப்படுகிறது. அருமையானவர்களே, வேதனைகள் நமக்கு முன்பாக, கஷ்டங்கள் நமக்கு முன்பாக, கண்ணீர்கள் நமக்கு முன்பாக, நோய்கள் நமக்கு முன்பாக, கடன் நமக்கு முன்பாக காணப்படுகிறது. அதை எப்படி மாற்றுவது, அந்த பாடுகளிலிருந்து நாம் எப்படி வெளியே வருவது, இதை யாரிடத்தில் சொல்லுவது என்று நம்முடைய இருதயத்தில் பல கேள்விகள் வந்து கொண்டே இருக்கும். அதை யாரிடத்தில் சொல்ல முடியும்? மனிதனிடத்திலா, இல்லை தேவனிடத்திலா? யாரிடத்தில் சொன்னால் அதற்கு தீர்வு என்று நாம் யோசிக்கிற பொழுது நம்மை படைத்த தேவனிடத்தில் முழுமையாக முழு உணர்வோடு விசுவாசத்தோடு நாம் சொல்லுகிற பொழுது அதற்கு ஒரு விடிவு காணப்படும்.
சங்கீதம் 145 வாசிக்கிற பொழுது 18வது வசனத்திலே ஒரு வாசிங்கள். சங்கீதம் 145:18. தம்மை நோக்கி கூப்பிடுகிற யாவருக்கும், போதுமா? தம்மை நோக்கி கூப்பிடுகிற யாவருக்கும், கடமைக்காக அல்ல, மற்றவர்கள் என்னை பார்க்க வேண்டும் என்பதற்காக அல்ல, உலக பிரகாரமாக அல்ல, என்னுடைய தேவை, என்னுடைய பதவி, என்னுடைய பொறுப்பு, இதற்காக அல்ல. ஆண்டவர் என்ன சொல்லுகிறார் அந்த வசனத்திலே? தம்மை நோக்கி கூப்பிடுகிற யாவருக்கும் அல்ல, உண்மையாய் தம்மை நோக்கி கூப்பிடுகிற யாவருக்கும் கர்த்தர் சமீபமாய் இருக்கிறார். ஹல்லேலூயா. என்னை நோக்கி கூப்பிடுகிறவர்களுக்கு அல்ல, உண்மையாய் என்னை நோக்கி கூப்பிடுகிற யாவருக்கும். ஒரு சபையிலே ஆராதனை நடந்தது. எல்லாரும் ஆராதனை செய்து கொண்டே இருக்கிறார்கள். ஒரு அம்மா பார்த்தது, கண்ணு திறந்து பார்க்கும் போது இன்னொரு அம்மா அவங்களும் கூட சத்தமா ஆராதிக்கிறாங்க. இவங்களுக்கு தோன்றியது, நம்மளை விட அதிகமா சத்தமா அவர்களும் ஆரம்பிக்கிறார்கள் ஆராதனை. இது உலகம் பார்க்க வேண்டும் என்ற ஆராதனை. ஆண்டவர் என்ன சொல்லுகிறார்? தம்மை நோக்கி கூப்பிடுகிற யாவருக்கும் அல்ல, என்னை நோக்கி கூப்பிடுகிற உண்மையாய் இருக்கிற யாவருக்கும் அவர் சமீபமாய் இருக்கிறார். உண்மையாய். அருமையானவர்களே, அப்பேற்பட்ட சோதனையில் இருக்கிற பொழுது ஆண்டவர் சொல்லுவார், பயப்படாதே. இன்னைக்கு நாம் ஒரு எக்ஸாமுக்கு அப்ளிகேஷன் கொடுக்கிறோம். கொடுத்தவுடன் அந்த எக்ஸாம் நடத்துகிறவர்கள் நாம் கொடுத்த அந்த விண்ணப்பத்தை பரிசீலிப்பார்கள். இந்த விண்ணப்பமானது, இவன் எக்ஸாம் போட்டிருக்கிறான், இது சரி, இவன் சரியாக திறமை உள்ளவனா, இவன் இந்த எக்ஸாம் எழுதுவதற்கு இவன் தகுதி படைத்தவனா என்று அவர்கள் ஆலோசனை செய்வார்கள். அதன் பின்பாக அந்த எக்ஸாம் எழுதுவதற்கு அந்த நபருக்கு ஒரு கார்டை அனுப்புவார்கள். இதுதான் உண்மை. அதே போல நீ தேவனிடத்தில் உண்மையாக தேவைக்காக நீ அணுக வேண்டும். உன்னுடைய தேவையை தேவனிடத்தில் நீ உண்மையாக அணுக வேண்டும். நான் அணுகவில்லை என்று சொன்னால், நான் கேட்கவில்லை என்று சொன்னால் அது எனக்கு கிடைக்காது. நீ தேவனுடைய கேட்கிற காரியம் உனக்கு தர வேண்டும் என்று ஆண்டவர் முடிவு செய்வார். என்னுடைய மகன் என்னிடத்தில் கேட்கின்றான், நான் அவனுக்கு கொடுக்க வேண்டும் என்று தேவன் முடிவு எடுக்கிறவராக இருக்கிறார். முதலாவது தேவன் தம்முடைய இருதயத்தை பார்ப்பார். நான் அதற்கு தகுதி உடையவனா? என்னுடைய இருதயத்தை ஆண்டவர் பார்ப்பார். நான் அப்ளிகேஷன் போட்டிருக்கிறேன், என்னுடைய வாழ்க்கைக்கு நல்ல வேலை கிடைப்பதற்காக நான் அப்ளிகேஷன் போட்டிருக்கிறேன். ஆண்டவர் பார்ப்பார் இவருடைய இருதயம் எப்படி இருக்கிறது என்று. அதன் பிறகுதான் அவர் தேர்வு செய்வார். இவர்கள் என்னுடைய கேட்கிற காரியம் இவர்களுக்கு கொடுக்க வேண்டுமா? இவன் கொடுத்தால் அதை சரிவர செய்வானா? இவன் அதற்கு தகுதி உடையவன் தானா என்று 1000 கேள்விகளை ஆண்டவர் நமக்கு முன்பாக வைப்பார். என்னுடைய இருதயம் சுத்தமில்லை என்று சொன்னால் நான் கேட்கிற காரியத்தை அவர் வாங்கி செய்ய மாட்டார். ஏனென்றால் நான் கேட்கிறது மாற்றிருந்தால் அந்த வாழ்க்கையை நான் வாழவில்லை. வாழாமல் ஆண்டவர் அதற்குரிய ஆசீர்வாதத்தை நமக்கு தருகிறவராக இல்லை. மத்தேயு 8ஆம் அதிகாரம் 1 முதல் 3 வரை வாசிக்கிற பொழுது, குஷ்டரோகி ஒருவன் அவரை பணிந்து தாழ்மையாக கேட்டான். குஷ்டரோகி ஒருவன், நாம் வேதத்தை வாசிக்கிற பொழுது சீக்கிரமாக வாசித்து சென்று விடுவோம். அவரை பணிந்து தாழ்மையாக
கேட்டான். அப்படி அல்ல, அவரை பணிந்து. அவனுக்கு குஷ்டரோகம், அவனுடைய உடல் நாற்றம் எடுத்துக் கொண்டிருக்கிறது. அவனுடைய உடல் ஆரோக்கியத்தை இழந்து கொண்டிருக்கிறார். அவனை யாரும் சேர்க்காதவர்களாக ஒதுக்கப்பட்டவனாக இருக்கிறான். அவனை சமுதாயத்திற்கு தேவையில்லை, சமூகத்திற்கு தேவையில்லை. அவன் ஆண்டவருடைய சமூகத்திலே வருகிறான். அவனை தாழ்த்தி கேட்கிறான். அவரை பணிந்து தாழ்மையாக கேட்கிறான். இன்றைக்கு நாம் சில காரியங்களை கேட்கும் போது எந்த பொறுமையும் இருக்காது. நாம் பொறுமை இல்லாதவர்களாக கேட்போம், பொறுமையாக பேச மாட்டோம். அந்த பொறுமை இழக்கின்றவர்களாக நாம் பேசுகிற ஒரு குணம் படைத்தவர்களாக இன்றைக்கு நாம் வாழ்ந்து கொண்டு இருக்கிறோம். ஆண்டவருடைய சமூகத்தில் எப்படி கேட்டா தருவார் தெரியுமா? பணிந்து. அந்த குஷ்டரோகியானவன் ஆண்டவருடைய சமூகத்திலே பணிந்து, தேவன் அந்த குஷ்டரோகிக்கு விடுதலை கொடுக்கிறார். ஆண்டவரே, உமக்கு சித்தமானால், நான் போட்ட அப்ளிகேஷன் உமக்கு சித்தமானால் என்னை ஏற்றுக்கொள்ளும். நான் விண்ணப்பித்த வேலை, நான் விண்ணப்பித்த ஜெபங்கள், நான் கேட்கிற காரியங்கள் உமக்கு சித்தமானால் எனக்கு தாரும் என்று அந்த குஷ்டரோகி கேட்கிறான். ஆண்டவர் சொல்லுகிறார், உம்மால் ஆகும் என்று. நாம் நம்முடைய தேவைகளை தேவனிடத்தில் மிக எளிமையாக கேட்க வேண்டும். மிகவும் எளிமையாக, பொறுமையாக கேட்க வேண்டும். அரிசி வாங்க நாம் ரேஷன் கடைக்கு செல்லுகிறோம். ஓரளவுக்கு லைன்ல அமைதியா நின்றோம். மண்ணெண்ணெய் வாங்க நாம் போகிறோம். அடி சண்டை ஒழுக்கில்லாமல் அந்த அதிகாரிக்கு தலைவேதனை வந்துவிடும். அருமையானவர்களை, பொறுமை இல்லாதவர்களாக உடன் கிடைக்க வேண்டும் என்ற எண்ணத்தோடு நாம் செல்லுகிறோம். பொறுமை. ஆண்டவருடைய சமூகத்தில் இந்த குஷ்டரோகி ஆண்டவரே என்று அவரை பணிந்து, அவனை எவ்வளவாக தாழ்த்த முடியுமோ அந்த நிலைமைக்கு அவன் தாழ்வை அந்த இடத்திலே கொண்டு வருகிறான். அருமையானவர்களே, தேவனிடத்திலே நாம் இதை கேட்க வேண்டும் என்றாலும் பொறுமையோடு அணுக வேண்டும். நம்முடைய வாழ்க்கையில் அநேக பாடுகள் உண்டு, அநேக தேவைகள் உண்டு. ஒவ்வொரு குடும்பத்திலும் ஒவ்வொரு விதமான தேவைகள் உண்டு. அந்த தேவைகளை ஆண்டவருடைய சமூகத்திலே தாழ்மையாக கேட்க வேண்டும். மத்தேயு 8ஆம் அதிகாரம் 23 முதல் 25 வரை வாசிக்கிற பொழுது, படகிலே பயணிக்கின்ற தருணத்திலே அந்த படகு சென்று கொண்டிருக்கிற பொழுது பெரும் காற்று உண்டாகி தத்தளிக்கின்ற ஒரு சூழ்நிலை இருக்கிறது. இன்றைக்கு நம்முடைய வாழ்க்கையிலே அநேக இடங்களிலே நாம் தத்தளிக்கின்றோம். ஒரு பக்கம் கடன், ஒரு பக்கம் வியாதி, ஒரு பக்கம் சமாதானம் இல்லை, ஒரு பக்கம் எந்த முன்னேற்றமும் இல்லை, ஒரு பக்கம் பிசினஸில் தோல்வி, ஒரு பக்கத்தில் எந்த ஒரு முயற்சி எடுத்தாலும் தோற்றுக்கொண்டே இருக்கிறோம். அப்படிப்பட்ட வேதனைகளை வாழ்ந்து கொண்டு இருக்கிறோம். அதே போல ஆண்டவரும் சீஷர்களும் படகிலே பயணிக்கிற பொழுது அலை வருகிறது, காற்று அடிக்கிறது. சீஷர்கள் பயந்து அவர்கள் திடுக்கிடுகின்ற அந்த சூழ்நிலையிலே ஆண்டவரிடத்திலே செல்லுகிறார்கள். மத்தேயு 9ஆம் அதிகாரம் 25வது வசனத்தை வாசிக்கிற பொழுது, அப்பொழுது அவருடைய சீஷர்கள் அவரை எழுப்பி, ஆண்டவரே, எங்களை ரட்சியும், மடிந்து போகிறோம் என்றார்கள். அல்லேலூயா. ஆண்டவரே, எங்களை ரட்சியும், மடிந்து போகிறோம். நம்ம ஒரு சூழ்நிலையில நம்ம மற்றவங்களை எப்படி எழுப்போம்? ஒரு சவுண்ட் கேட்டாச்சுன்னா அடிச்சு பிடிச்சு அவனை எழுப்பிடுவான். அவன் எந்த சூழ்நிலையில் இருக்கான்னு தெரியாது. அவன் எழுப்பியவுடன் மயங்கி விழுந்துருவான். டாக்டர்கள் சொல்லுகிறார்கள், நீங்கள் எழுந்து
அயர்ந்த நிதிரையிலே அயர்ந்த தூக்கத்திலே எழுந்து ஓரிரு நிமிடம் உட்கார்ந்து அடுத்து எழுந்து செல்ல வேண்டும். ஏனென்றால் அந்த தூக்கத்தோடு செல்லுகிற பொழுது நாம் கீழே விழுந்து விடுகிறவர்களாக இருக்கிறோம். ஆனால் சீஷர்கள் ஆண்டவரை எப்படி எழுப்புகிறார்கள் பாருங்கள். அவரை எழுப்பி, ஆண்டவரே, அந்த இடத்திலே ஒரு தாழ்மை இருக்கிறது. அந்த இடத்திலே ஆண்டவர் எழுந்து உட்காருகிற அந்த சூழ்நிலையிலே எங்களை ரட்சியும், நாங்கள் மடிந்து போகிறோம் என்றார்கள். அருமையானவர்கள் இயேசுவோடு இருக்கிறார்கள். சீஷர்கள் வந்து அந்த இடத்தில் படபட என்று அவர்கள் நிற்கவில்லை. அந்த இடத்திலே படபட என்று இருக்கிற சூழ்நிலை. ஆனால் பணிவோடு அவரை எழுப்புகிறார்கள். ஒரு பக்கம் அலை, ஒரு பக்கம் காற்று, ஒரு பக்கம் இருள், ஒரு பக்கம் படகு கவிழ போகிற சூழ்நிலை. ஆனால் அந்த இடத்திலே ஆண்டவரிடத்திலே பொறுமையாக அவர்கள் சொல்லுகிறார்கள், எங்களை ரட்சியும். அவர்கள் என்னுடைய உடைமையை காப்பாற்ற வேண்டும், என்னுடைய இல்லத்தை காப்பாற்ற வேண்டும், என்னுடைய சம்பத்தை காப்பாற்ற வேண்டும் என்று அவர்கள் சொல்லவில்லை. என்னுடைய பதவி, பொறுப்பு எல்லாவற்றை காப்பாற்ற சொல்லவில்லை. எங்களை ரட்சியும், நாங்கள் மடிந்து போகிறோம், நாங்கள் குழிக்குள்ளாக தண்ணீருக்குள்ளாக அமிழ்ந்து போகிறோம், ஆண்டவரே எங்களை ரட்சியும் என்று அவர்கள் சொல்லுகிறார்கள். அருமையானவர்களே, புலம்பல் 3:57 பார்க்கிற பொழுது நாம் அணுகி அந்த தாழ்மையான வார்த்தைகளை ஆண்டவருடைய சமூகத்திலே சொல்லுகிற பொழுது அவர் சொல்லுகிறார், பயப்படாதே என்று. நான் இன்னைக்கு அப்ளிகேஷன் போட்டிருக்கிறேன், பயப்பட வேண்டாம் என்று ஆண்டவர் சொல்லுகிறார். ஆனால் நான் அவருக்கு முன்பாக பயந்து நிற்கிறேன். ஆண்டவர் சொல்லுகிறார், நீ பயப்படாதே, உன்னுடைய தேர்வை வெற்றி பெற வேண்டும். நீ அப்ளிகேஷன் என்னிடத்தில் போட்டிருக்கிற பொழுது உன்னுடைய நடை உடைகள் எல்லாம் ஆண்டவருக்கு சித்தமுடையதாக இருக்க வேண்டும், ஆண்டவருடைய நாமத்தை மேன்மைப்படுத்துவதாக இருக்க வேண்டும். நீ தாழ்மையாக இரு. நீ சபையாகிய படகிலே நீ பயணித்துக் கொண்டிருக்கிறாய். உன்னுடைய ரட்சிப்பு, நீ ரட்சிக்கப்பட்டால் உன்னுடைய தேவைக்கான ஆசீர்வாதத்தை என்னிடத்தில் உண்மையாய் கேட்கிற பொழுது, உன்னுடைய தேவையை உண்மையாய் கேட்கிற பொழுது, உன்னுடைய பலவீனம் மாறுவதற்கு உண்மையாய் கேட்கிற பொழுது ஆண்டவர் அதை மாற்றுகிறவராக இருக்கிறார். அப்புறம் ஏன் கவலைப்படுகிறீர்கள் என்று ஆண்டவர் நம்மிடத்திலே கேட்கிறார். அருமையானவர்களே, நாம் ஆண்டவருடைய சமூகத்திலே பயணிக்கிற பொழுது, நாம் ஆண்டவருடைய சமூகத்திலே சேர்ந்து செல்லுகிற பொழுது நாம் பயப்பட வேண்டாம் என்று சொல்லுகிறார். ஒரு கழுகானது ஒரு தேன் கூட்டிலே தேனை பார்த்தால் அதை குடித்து விட அது தீர்மானிக்கும். அந்த கழுகு அந்த தேன் கூட்டிலே போய் அந்த தேனீக்களை சிறகுகளால் தட்டி விடுகிற பொழுது அந்த தேன் கூட்டிலே அந்த தேனீக்கள் அந்த கழுகை கொட்டுமா? அதனுடைய முகம், உடல், கண் எல்லா இடத்திலும் அது கொட்டும். ஆனால் சற்று நேரம் அந்த வலியை தாங்கிக் கொண்டு அந்த கழுகானது அந்த தேனை உறிஞ்சி சாப்பிடுகிறதாக இருக்கிறது. இன்றைக்கு நம்முடைய வாழ்க்கையிலே அநேக பாடுகள் நம்மை நெருக்குகிற வேளையிலே, அநேக கஷ்டங்கள் நம்மை வேதனைப்படுத்துகிற தருணத்திலே ஆண்டவரை நோக்கி நாம் ஜெபிக்கிற பொழுது, ஜெபத்தின் வல்லமையை அந்த இடத்திலே காண்பிக்கிற பொழுது சுவையை அறிந்து கொள்ள முடியும். அந்த சுவையை நாம் உண்பதற்கு ஆண்டவர் கிருபை தருகிறவராக இருக்கிறார். அருமையானவர்களே, சங்கீதம் 91:11 வாசிக்கிற பொழுது, உன் வழிகள் எல்லாம் உன்னை காக்கும்படி உனக்காக தம்முடைய தூதர்களை கட்டளையிடுகிறார் என்று வேதம் சொல்லுகிறது.
நான் என்ன செய்கிறேன்? தேவனுக்கு பிரியமுள்ள காரியங்களை செய்கிறேனா இல்லையா என்று நாம் யோசித்து பார்க்க வேண்டும். நாம் தேவனுக்கு பிரியமுள்ள காரியங்களை செய்கிற பொழுது ஆண்டவர் நம்மை உயர்த்துகிறவராக இருக்கிறார். எபிரேயர் 13ஆம் அதிகாரம் 5வது வசனத்தை வாசிக்கிற பொழுது, நான் உன்னை விட்டு விலகுவதுமில்லை, உன்னை கைவிடுவதுமில்லை என்று வேதம் சொல்லுகிறது. தேவன் நம்மை எப்பொழுது பார்த்து கொண்டே இருக்கிறார். நாம் நினைப்போம் நம்மை ஆண்டவர் விட்டுவிட்டார், என்னுடைய வாழ்க்கை இப்படி ஆகிவிட்டது, என்னை கவனிக்கவில்லை என்று. அப்படி அல்ல. நம்முடைய சிந்தைகள் உலகம் என்னை இழுத்துக் கொண்டு சென்றாலும் வெளியே வரும்படியாக அவர் நம்மை பார்த்து கொண்டே இருக்கிறார். என்னுடைய பிள்ளை தவறை நோக்கி செல்லக்கூடாது, தவறான சிந்தையோடு செல்லக்கூடாது, அவன் மறுபடியும் ஆண்டவருக்குள்ளாக வர வேண்டும் என்று அவர் பாதுகாத்துக் கொண்டே இருக்கிறார். அருமையானவர்களே, நம்முடைய கஷ்டங்கள், நம்முடைய போராட்டங்கள், நம்முடைய வேதனைகள் மனிதனுக்கு முன்பாக அழுவதை காட்டிலும் ஆண்டவருக்கு முன்பாக அழுகிற பொழுது, ஆண்டவருடைய சமூகத்திலே சொல்லுகிற பொழுது, அது நல்ல பலனாக ஆண்டவர் நமக்கு தருகிறவராக காணப்படுகிறார். அருமையானவர்களே, மைக் டைசனை குறித்து எல்லாருக்கும் தெரியும். அவரிடத்தில் ஒரு பத்திரிகையாளர் கேட்டார்கள், அதிகாலையில் 4 மணிக்கு நீங்கள் எழுந்திருக்கிறீர்களே என்று. அவன் சொன்னான், நான் 4 மணிக்கு எக்ஸசைஸ் பிராக்டிஸ் பண்ணி கொண்டு இருப்பேன், நான் அதற்கு முன்பாக எழுந்து இருப்பேன் என்று அந்த பேட்டியாளரிடத்திலே சொன்னான். அடுத்து அவர் கேட்டார், உமக்கு முன்பாக வேறு யாராவது இப்படி முயற்சி எடுத்தால் என்ன செய்வீர்கள் என்று. அவர் சொன்னார், 3 மணிக்கு அவர்கள் எழுந்து ஓடுகிறார்கள் என்றால் நான் 2 மணிக்கு எழுப்பி ஓட ஆரம்பிப்பேன் என்று. அருமையானவர்களே, நம்முடைய வாழ்க்கையில் ஒரு விளக்கு வேண்டும், நம்முடைய வாழ்க்கையில் ஒரு நல்ல தூர பார்வை வேண்டும், நம்முடைய வாழ்க்கையில் ஒரு முன்னேற்றம் வேண்டும். அதை முயற்சி எடுப்பது நாமாக தான் இருக்க வேண்டும். ஜெபம் என்ற முயற்சியை நம்முடைய வாழ்க்கையில் எடுக்கிற பொழுது தேவன் நம்முடைய வாழ்க்கையிலே உயர்த்துவார். அப்பொழுது அநேக பாரங்கள் வரும். ஆதியாகமம் 35:12 வாசிக்கிற பொழுது, நான் ஆபிரகாமுக்கும் ஈசாக்கும் கொடுத்த தேசத்தை உனக்கு கொடுப்பேன். யாக்கோபுடைய வாழ்க்கையிலே ஆண்டவருக்கு பிரியமுள்ள காரியத்தை அவர் செய்கிற பொழுது அவர்களுக்கு கொடுத்த ஆசீர்வாதத்தை உனக்கு தருவேன் என்று சொல்லுகிறார். ஆதியாகமம் 45:9 வாசிக்கிற பொழுது, தேவன் உன்னை எகிப்து தேசத்திலே அதிபதியாக வைப்பேன் என்று ஆண்டவர் வாக்குத்தத்தத்தை கொடுக்கிறார். யோசேப்புடைய வாழ்க்கையிலே அவன் பாடுகள் அனுபவித்தான். அந்த நன்மைக்காக காத்திருந்து ஆண்டவரை நோக்கி அவன் ஜெபித்துக் கொண்டிருந்தான். யாத்திராகமம் 4:12 வாசிக்கிற பொழுது, நீ போ, நான் உன் வாயோடு இருந்து நீ பேச வேண்டியதை உனக்கு போதிப்பேன் என்று ஆண்டவர் மோசேயை பார்த்து சொல்லுகிறார். நம்முடைய வாழ்க்கையில் எல்லாருக்கும் பாடுகள் உண்டு. அந்தந்த சூழ்நிலையிலே ஆண்டவர் நம்மை நேர்த்தியாக வழி நடத்துகிறார்கள். ஏனென்றால் அவர்களுக்கு கஷ்டம் வந்த சூழ்நிலையிலே அவர்களுடைய அணுகுமுறை மிகவும் லேசானதாக இருந்து எல்லா பாடுகளை அவர்கள் அனுபவித்தார்கள். யோபு 42:10 வாசிக்கிறது போல, யோபுக்கு முன் இருந்த எல்லாவற்றை காட்டிலும் இரட்டத்தனையான ஆசீர்வாதத்தை கொடுத்தார். அவருடைய வாழ்க்கையில் அப்படிப்பட்ட வேதனைகளை அவர் அனுபவித்தார். ஆனால் ஆண்டவரிடத்திலே அவர் பேசுகிற பொழுது சாதாரணமாக தான் பட்ட அனுபவத்தை, தான் பட்ட வேதனையை அவரிடத்தில் சொல்லாதவாறு தாழ்மையோடு அவரிடத்திலே அவருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிந்தான். அருமையானவர்களே, நம்முடைய வாழ்க்கையிலே ஆண்டவர் நமக்கு கொடுத்த கிருபை என்னவென்று சொன்னால், அந்த கிருபையை நாம் அறிந்தவர்களாக பொறுமையோடு தாழ்மையோடு ஆண்டவருடைய சமூகத்திலே அணுக வேண்டும். அப்பொழுது அவர் பயப்படாதே என்று சொல்லி நம்முடைய வாழ்க்கையிலே ஒரு பெரிய மாற்றத்தை ஆண்டவர் தருவார். அதை நாம் பின்பற்றுகிற பொழுது நிச்சயமாக நம்முடைய வாழ்க்கை ஒரு பெரிய மாற்றத்தை தரும், ஒரு பெரிய கிருபையை தரும், ஒரு பெரிய ஆசீர்வாதத்தை ஆண்டவர் தருவாராக. இந்த வசனங்களை ஆண்டவர் பலப்படுத்துவாராக. ஆமென். ஜெபம் செய்வோம்.
கிருபை நிறைந்த அன்பின் பிதாவே, சந்தோஷமான இந்த ஆராதனையிலே ஆண்டவருடைய சமூகத்திலே ஜெபிக்கும்படியாக பொறுமையோடு எங்களுடைய காரியங்களை தேவ சமூகத்திலே சொல்லும்படியாக நாங்கள் சொன்ன காரியங்களை பொறுமையோடு ஜெபித்து அதை பெற்றுக் கொள்ளக்கூடிய கிருபைகளை தரும்படியாக அந்த நன்மைக்காக நாங்கள் காத்திருக்க ஆண்டவர் கிருபைதான். யோசேப்பை போல, யாக்கோபை போல, யோபுவை போல பாடுகள் அனுபவித்து அவர்கள் கடைசி வரை ஆண்டவருடைய சமூகத்திலே ஜெபித்து பொறுமையோடு இருந்தது போல நாங்களும் ஆண்டவருடைய சமூகத்திலே பொறுமையோடு இருக்க கிருபைதான். தகப்பனே, உம்முடைய அன்பிலே நிலைத்தோங்க கிருபைதான். நீங்கள் ஒவ்வொருவரையும் தகுதிப்படுத்தும், ஒவ்வொரு குடும்பத்தின் தேவைகளை சந்தியும், ஒவ்வொரு குடும்பத்தில் சமாதானத்தை கட்டளையிடும், ஒவ்வொரு குடும்பத்தில் நோயில்லாத ஒரு வாழ்வு வாழ கிருபைதான். ஒவ்வொரு குடும்பத்திலே அனுகிரகத்தினால் நிரப்பும்படியாக ஒருபோதும் எந்த ஒரு குறையும் இன்றி அவரிடமான ஆசீர்வாதத்தோடு ஆண்டவர் வழிநடத்தும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம். தகப்பனே, எங்களுடைய சபையின் வாலிப தம்பிமாருக்காக ஆண்டவரே நாங்கள் பாடத்தோடு ஜெபிக்கிறோம். நல்ல பிள்ளைகளாக வளர கிருபைதான். திருச்சபை தூணாக எழுப்பி பிரகாசிக்க கிருபைதான். தேசத்திலே அவரை உயர்த்துவீராக. தேவைகளை சந்தியும் ஆண்டவரே. பலவீனப்பட்டிருக்கிற ஒவ்வொருவருக்கும் சுகத்தை தான். பள்ளிக்கூடங்களுக்கு செல்லுகிற பிள்ளைகளை பாதுகாத்துக் கொள்ளும். ஒவ்வொருவரையும் அனுகிரகத்தினால் நிரப்பும். ஜெனரேட்டர் வாங்குவதற்காக முயற்சி எடுக்கின்ற தருணம் ஆண்டவர் அதற்கு வாய்க்கப்பட வேண்டும் என்று கெஞ்சுகிறோம். எல்லா தடைகளை மாற்றுவீராக. குடும்பத்தினரை இழந்து வேதனையோடு இருக்கின்ற குடும்பத்தை, அருமையான அம்மாவை பிள்ளைகளை ஆண்டவர் பலப்படுத்தும். ஆறுதலை கொடுத்து ஆண்டவர் தொடர்ந்து அவருடைய காரியங்களை செய்ய ஆவியானவர் தகுதிப்படுத்தும். ஒவ்வொருவரையும் பொறுப்பெடுத்துக் கொள்ளும். இயேசுவின் மூலம் ஜெபிக்கிற நல்ல பரமபிதாவே, ஆமென்.